இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான திணை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். இந்த திணை பொங்கல் ரொம்ப ஹெல்த்தி, அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்காய் சட்னியோட வேறு லெவலில் இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு பேனில் போட்டு அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். வாசனை வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அதே கப்பில் 1 கப் நான் திணை எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணணும். இது பாருங்கள், இந்த மாதிரி அழுக்காக இருக்கும். ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இந்த மாதிரி கிளியராக இருக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு 3.25 கிளாஸ் தண்ணி விடுங்க. எந்த கப்பில் எடுத்துங்களோ அது 3.25 கிளாஸ் உப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா 5-6 விசில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடும். இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கீல நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு மிளகு, சீரகம், கேஷ்யூநட், சின்னதாக சாப் பண்ணி இஞ்சி, கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கீ நம்ம ஃப்ரை பண்ணலாம். அந்த பேன்லேயே இந்த பொங்கலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுருண்டு வரும். அவ்வளோதான், சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.